n equal to 2 எடுத்துங்க. n equal to 2. ஒரு வட்டத்தை வந்து ரெண்டா பிரிச்சிருக்கீங்க. ஒரு வட்டத்தை என்ன பண்ணிட்டீங்க? ரெண்டா பிரிச்சிட்டீங்க. ரெண்டா பிரிச்சிட்டீங்கன்னா உள்ள ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி மார்க் பண்ணுவீங்க? ஸோ 360/2 ஓகே, ஆங்கிள் ஆஃப் செமி சர்க்கிள். ஸோ இதுதான் தீட்டா. அப்போ ஆங்கிள் ஆஃப் செமி சர்க்கிள் அது ரெண்டாக பிரிக்கிறீங்கன்னா செமி சர்க்கிள் தானே ஒரு வட்டம். ஆங்கிள் ஆஃப் செமி சர்க்கிள் அரை வட்டத்தின் ஆங்கிள், அரை வட்டத்தில் அவங்க போனோம் எவ்வளோ சொல்லிட்டா இன்னும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க 360/n. ரெண்டாவது பிரிச்சு மாட்டதா அப்போ n 2 போடுங்க. 360/2 எவ்வளோ? 180 டிகிரி. ஸோ அரை வட்டத்தில் அவங்க போனோம் 180 டிகிரி. அதாவது செமி சர்க்கிள் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணி செமி சர்க்கிள் இஸ் 180 டிகிரி. சரி, நெக்ஸ்ட் இஃப் n is equal to 3 எடுத்துங்க, n is equal to 4 எடுத்துங்க. ஸோ இஃப் n is equal to 3, if n is equal to 4, n 3 எடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? 2 பிரியுது. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆகும்? 120 ஆகும். n is equal to 4 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஓகேங்களா, n is equal to 4 இருந்து 90 டிகிரி வரும். ஸோ எவ்வளோ வருது? 90. தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 19 வருது. ஸோ திஸ் இஸ் தீட்டா here theta is equal to 180 degree. ஓகேங்களா, ஸோ here angle formed. if angle of sector வச்சுங்க. இந்த பாதி வந்து செமி சர்க்கிள் வச்சுங்க. இப்போ ஒரு செக்டார் இருக்கு. angle of sector வந்து 360/3 எவ்வளோ? 120. மூணா பிரிச்சிங்கன்னா ஒரு செக்டாரில் அமைகிற கோணம் 120. நாலா பிரிச்சிங்கன்னா ஒரு கால் பகுதியில் அமைகிற கோணம் angle of the quadrant direction. இது செக்டார்னு சொல்லலாம், பட் குவாட்ரண்ட் தான் பெஸ்ட் நேம் ஆகும். எவ்வளோ? 360/4 ஆயிடும். 90 டிகிரி. ஓகே, வட்டத்தில் ஒரு கால் பகுதியில் அமைகிற கோணம் 90 டிகிரி. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து பாருங்க லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்க் இங்கேயே கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் செமி சர்க்குலர் ஆர்க், அரை வட்டம் இருக்கு இல்லைங்களா, செமி சர்க்குலர் ஆர்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபுல் சர்க்குலர் ஆர்க்குன்னா சர்க்கம்பரன்ஸ் ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? 2πr தெரியும். அப்போ செமி சர்க்கிள்னா அதில் பாதி இல்லையா, அப்போ 2πr. பாருங்க, ஃபுல் சர்க்கிளுக்கு சர்க்கம்பரன்ஸ் எவ்வளோ? 2πr. பாதி சர்க்கிளுக்குனா இப்படி எடுக்கணும் இல்லையா, ஃபுல் சர்க்கிளுக்கு 2πr தான், பாதி சர்க்கிளுக்குனா 2πr பாதி, ஆஃப் இன்ட்டு 2πr எடுக்கணும். அப்போ செமி சர்க்கிள் லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் ஆர்க் இஸ் 2 கேன்சல் ஆகிட்டு எவ்வளோ வரும்? 5r யூனிட்ஸ் அப்படி எழுதணும். 5r யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரி, ஏரியா ஆஃப் செமி சர்க்குலர் ஆர்க் என்ன வரும்? ஏரியா ஆஃப் செமி சர்க்குலர் ஆர்க் என்ன வரும் அப்படி சொல்லிட்டு பாருங்க. ஏரியா ஆஃப் செமி சர்க்குலர் ஆர்க் ஃபுல் சர்க்குலர் இருந்தால் ஏரியா வந்து என்னது? πr ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஆஃப் சர்க்குலர் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆஃப் எல்லாம் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ πr²/2 ஸ்கொயர் யூனிட்ஸ், πr²/2 யூனிட் ஸ்கொயர் இல்லை ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ πr²/2 இல்லாட்டி ஆஃப் இன்ட்டு πr² அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இதுக்கு இன்னொரு விதமாகவும் இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளால எழுத முடியும். இந்த லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டோம் இல்லையா, ஆஃப் இன்ட்டு 2πrன்றத இந்த ஆஃப் இன்ட்டு 2πr எப்படி எழுதலாம்? அதாவது லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்க் ஆஃப் இன்ட்டு 2πr சொன்னேன். இப்படியும் எழுதலாம் ஃபார்முலா. இந்த ஆஃப்ன்றது என்னது? ஃபுல் சர்க்கிள் அமைகிற கோணம் என்னது? 360 டிகிரி. ஆஃப் சர்க்கிள் அமைகிற கோணம் எவ்வளோ? 180. ஸோ 180/360 ஆஃப் எப்படி எழுதலாம்? 1/2 எழுதலாம். 180/360 சுருண்டாலும் 1/2 தான் இருப்பது. அதான் இது இன்ட்டு 2πr எப்படி எழுதலாம் இல்லையா? சரி, ஏரியா ஆஃப் செமி சர்க்குலர் ஆர்க்னா வரும். ஏரியா ஆஃப் செமி சர்க்குலர் ஆர்க்னா இங்கே என்ன பாருங்க, இப்படியும் எழுதலாம். ஆஃப் இன்ட்டு πr² எழுதலாம். அப்படி இல்லாட்டி ஆஃப் எப்படி எழுதலாம்? அரை வட்டத்தில் அமையும் கோணம் 180, முழு வட்டத்தில் அமையும் கோணம் 360, 180/360 πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ சாரி, இது ஸ்கொயர் யூனிட்ல, இது யூனிட், இது 2πr யூனிட்ஸ். ஓகே, சரி. ஸோ 180/360 வச்சோம். இதை நம்ம எழுத முடியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவையும் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, when theta is equal to 120, தீட்டா 120 இருந்தால் என்ன ஆகும்? அப்போ வட்டம் 3ஆ பிரியுதுன்னு அர்த்தம் தம்பி, வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி. ஸோ when theta is equal to 120, what will happen to the circle? இது கேஸ் 2. ஓகேங்களா, கேஸ் 2. கேஸ் 1ல தீட்டா வந்து 180 இருந்தது. கேஸ் 2ல தீட்டான்றது 120 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி பிரியுது. ஓகேங்களா,
இப்படி பிரியுது. இப்படி பிரிஞ்சுனா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ? 120. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்படின்னா லென்த் ஆஃப் செக்டார், லென்த் ஆஃப் இதை எப்படி நீங்கள் எழுதணும்? லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் தி செக்டார் எழுதணும். லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் செக்டார் அப்படின்னு எழுதணும். எவ்வளோ லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் தி செக்டார்? இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க. இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் என்னது? இங்கேருந்து இது வரைக்கும் இது லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் தி செக்டார். இது எவ்வளோ இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபுல் சர்க்கிள் இருந்தால் 2πr சர்க்கம்பரன்ஸு. இது 3ல் ஒரு பங்கு. அப்போ 1/3 ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். 1/3 ஆஃப் 2πr அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. சரி, இது வேற இன்னொரு விதமான ஃபார்முலாவும் இருக்குது யூனிட். இதுக்கு இன்னொரு விதமான ஃபார்முலாவும் இருக்குது. என்னது? 1/3 எப்படி எழுதலாம்? கீழே இருக்கிறது வந்து ஃபுல் சர்க்கிள் 360, மேலே இருக்கிறது 1/3 சர்க்கிள். அதில் அமையும் போன 120 120/320 இன்ட்டு 2πr யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரி, ஏரியா இருக்கிறது. ஏரியா ஆஃப் செக்டார். இப்போ நான் கண்டுபிடிக்கிறது ஏரியா ஆஃப் தி செக்டார். ஏரியா ஆஃப் தி செக்டார். ஏரியா ஆஃப் செக்டார் என்ன அர்த்தம்? இந்த பகுதியோட பரப்பளவு. ஓகே, செக்டார்னு என்ன சொன்னவங்களுக்கு வட்டகோண பகுதி. தமிழ்ல நல்லா வச்சுங்க. செக்டார் வந்து வட்டகோண பகுதி. அதுக்கடுத்து செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வட்டத்துண்டு. செக்மெண்ட்ன்றது வட்டத்துண்டு. மைனர் செக்மெண்ட் மேஜர் செக்மெண்ட் அப்படின்னா சிறுவட்டத்துண்டு பெருவட்டத்துண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல செக்டார் பற்றி பேசியிருக்கேன். அதனால இது வந்து அது வட்டகோண பகுதி. வட்டகோண பகுதி பரப்பளவு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சரி, பார்த்துங்க. ஏரியா செக்டார் பார்த்தா மொத்த ஏரியா சர்க்கிள் வந்து πr². அதில் 3ல் ஒரு பங்கு தான் இது இருக்கு. அப்போ 1/3 πr² எழுதலாம். அப்படி இல்லாட்டி 120/360 πr² எழுதலாம். ஓகே, 120/360 πr² அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். யூனிட் நல்லா பார்த்துங்க. எப்பவுமே ஏரியா வரணும் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் போடணும், இல்லை யூனிட் ஸ்கொயர் போடலாம். ஆனால் லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் செக்டார் போடும்போது யூனிட்ஸ்னு போடணும். சரிங்களா? இது அடுத்த விஷயம். அதுக்கடுத்து கேஸ் 3 எடுத்துக்கலாம். θ = 90 டிகிரி. கேஸ் 3ல பாருங்க, θ = எவ்வளோ? 90 டிகிரியா? அப்புறம் θ 90 வருதுனால 4ஆ பிரிச்சுக்கணும் அர்த்தம். ஓகேங்களா? θ 90 வந்திருக்காங்க, வட்டத்தை 4ஆ பிரிச்சுக்கணும் அர்த்தம். அப்போ நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செக்டார் மேல ஆர்க் ஆஃப் குவாட்ரண்ட் சொல்லலாம். லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் குவாட்ரண்ட் எவ்வளோ வரும்? 1/4 2πr யூனிட்ஸ் அப்படின்னு வரும். இல்லைன்னா பாருங்க, முழு வட்டத்தில் அமையும் போன 360, கால் வட்டத்தில் அமையும் போன 90, 90 2πr யூனிட்ஸ் அப்படி எழுதலாம். அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் தி இது வந்து யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் தி கால் பகுதி வட்டத்தின் பரப்பளவு. ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 πr² எழுதலாம். அப்படி இல்லாட்டி 90/360 πr² என்ன எழுதலாம்? πr² ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதலாம். இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணீங்க. இந்த விஷயத்தெல்லாம் மறக்காதீங்க. இதுதான் வந்து என்னது? கால் பகுதி வட்டத்தின் பரப்பளவு. இது வந்து என்னது? கால் பகுதி வட்டத்தின் ஆர்க் லென்த். ஓகே, ஆர்க் லென்த், லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் தி குவாட்ரண்ட். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து நம்ம சில விஷயங்களை இது மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணி, இப்போ நான் சொல்லியிருக்கிறத கன்சாலிடேட் பண்ணி நம்ம சில ஃபார்முலாஸாக எழுத போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாலும் நான் இப்போ போர்டில் எழுதக்கூடிய இந்த ஃபார்முலாஸ் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் கன்சாலிடேட்டட் ஃபார்முலா இவ்வளோ நடத்துறத கன்சாலிடேட்டட் லிஸ்டிங் எழுத போகிறோம். கன்சாலிடேட்டட் லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் நோட் பார்த்துங்க. இது முக்கியமான நோட்டெல்லாம் இந்த பேஜில் தான் இருக்கு. அதாவது if a circle of radius r units divided into n equal sectors. If a circle of radius r units, okay, if a circle of radius r units is divided into n sectors, if the circle of radius r units is divided into n sectors, then length of arc of sector, அதாவது கிடைக்கக்கூடிய வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம். வில்லின் நீளம் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா n யூனிட் தான் டிவைட் பண்ணீங்க. முன்னாடியே பார்த்துட்டீங்க. 2 டிவைட் பண்ணா 3 டிவைட் பண்ணா 4 டிவைட் பண்ணா 1/2 1/3 1/4 ஆஃப் 2πr வந்திருக்கும். ஸோ n ன்றதுனால 1/n ஆஃப் 2πr அவ்வளோ. n ஆஃப் 2πr யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும்.
சரி நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி ஈச் ஆஃப் தி செக்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் செக்டார்ஸ். அது வந்து என்ன இருக்கும் 1/n pi r square 1/n pi r square ஸ்கொயர் யூனிட்ஸ் சரி இந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஸோ 1/n pi r square ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துச்சு. சரி இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் வேற விதமாக எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/n க்கு பதிலாக நம்ம எப்படி கூட எழுதலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் முழு வட்டத்தில் அமைப்பு கோணத்தை கீழே போட்டுங்க, கொடுக்கப்பட்ட வட்டக்கோண பகுதியில் அமைப்பு கோணத்தை மேலே போட்டுங்க, தெரியாதனால தீட்டா எடுத்துறீங்க, அப்புறம் pi r square முடியலாமா? ஓகேவா? ஒரு வட்டத்தை n வட்டக்கோண பகுதியில் பிரிச்சோம்னா அந்த வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு θ/360 pi r square θ/360 pi r square வந்திருக்கு. சரி இதுல இருந்து இன்னொரு ஃபார்முலா டெரைவ் பண்ண போறேன். அப்புறம் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து 2 பெருக்கி 2 டிவைட் பண்றேன். 2 பெருக்கி 2 டிவைட் பண்றேன் இந்த வேல்யூவை. அப்புறம் இந்த pi r square இருக்கு இல்லையா, அது pi × r × r அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்படி போட்டுக்கிறேன். ஸோ ஆஃப் இது ஃபுல்லாக நான் θ/360 2 pi r நான் கண்டுபிடிச்சிருக்கோம். முன்னாடி போய் பாருங்க θ/360 2 pi r அப்படின்னு வந்தா அது வந்து அது ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அது வந்து அது லென்த் ஆஃப் தி ஆர்க் இல்லையா. அதனால θ/360 வந்து 2 pi r ஆர்க் லென்த், அதனால L ன்னு வச்சுங்க. இங்கே ஏற்கனவே r இருக்கு, அப்போ LR/2 ஏரியா தானே, யூனிட் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸ்கொயர். ஸோ இன்னொரு ஃபார்முலா இது ஏரியாக்கான இன்னொரு ஃபார்முலா ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் LR சொல்லலாம், LR/2 ஸ்கொயர் யூனிட்னு சொல்லலாம். வேற L இஸ் தி லென்த் ஆஃப் த ஆர்க். அதாவது லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்தா வில்லி நீளம் கொடுத்துருந்தா நம்ம அதுல இருந்து வட்டக்கோண பகுதி பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. வில்லி நீளம் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் அப்படின்றத பத்தி இப்போ பார்க்கலாம். பாருங்க இது ஒரு முக்கியமான ஃபார்முலா தான் பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார். அது ரொம்ப ஈஸி, நீங்களே அதை போடலாம் என்னோட ஹெல்ப் இல்லாம. பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் அப்படின்னு சொல்றது அது இப்படி இருக்கு ஒரு செக்டார் இப்படி இருந்திருக்கு. இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ் சென்டர் இல்லையா. ஸோ இது வந்து ஆர்க் லென்த். இந்த லென்த் வந்து இந்த வில்லின் நீளத்தை Lன்னு எடுத்துக்கிறேன். இது உண்டாக்குற கோணத்தை தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, வட்டக்கோண பகுதியில் உள்ளடக்கிய கோணம் தீட்டா, இது ரேடியஸ் ஆர், இது ரேடியஸ் ஆர், ஆரம் இது வில்லின் நீளம் L, அதாவது ஆர்க் லென்த் L. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செக்டாரோட பெரிமீட்டர் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. P இஸ் ஈக்குவல் டு எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? ஒன்னே இல்லை, ஒருத்தர் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, இது மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கு, இங்க இருந்து இப்போ இந்த கிரவுண்ட்ல இப்படியே வந்து திரும்பி இப்படியே வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்க. அவர் எவ்வளவு தூரம் நடந்து போயிருப்பாருன்றதான் பெரிமீட்டர் சுற்றளவு. ஓகேவா? இந்த வட்டக்கோண பகுதியும் சுற்றளவு. அப்ப இங்க ஒரு ஆறு, இங்க ஒரு ஆறா, அப்ப 2r வருமா? 2r கவர் பண்ணிட்டாரா? இங்க ஒரு L கவர் பண்ணிட்டாரா? அப்ப L. ஸோ மொத்தம் அது 2r + L. இதான் ஃபார்முலா. வெரி சிம்பிள். L + 2r கூட போடலாம். ஸோ L + 2r யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுதான் இதோட ஆன்சர். சரி நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். இதுல இருந்து எழுதுங்க. பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள்லாம் பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் இது செக்டார் பார்த்தோம். செமி சர்க்கிள் என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் இல்லை, அதை அப்படியே போட்டுங்க. ஓகேவா? தீட்டா வந்து 180 டிகிரி. இது வந்து 180 டிகிரி. ஸோ இங்க இருக்கு, இங்கேருந்து இங்கே வர்றது தான் என்னது? லென்த் ஆஃப் ஆர்க். லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஃபுல் சுற்றளவு 2 pi r. பாதி சுற்றளவு இது அரைவட்டம் தானே தெரியுங்க. அப்போ பாதி சுற்றளவு எடுத்துங்க, பகுதியில் பாதி எடுத்துங்க. 2 pi r பாதி pi r. அப்போ லென்த் செமி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு pi r இல்லையா. அப்போ ஒருத்தர் இங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு, இப்படி போய் திரும்ப இப்படி வந்து இங்கேயே வந்தாருன்னா இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, இங்க ஒரு pi r. அப்போ எவ்வளவு கவர் பண்ணியிருப்பாரு? பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு P இஸ் ஈக்குவல் டு R + R + எவ்வளவு போயிருக்காரு? pi r தூரம் போயிருக்காரு. பாருங்க 6 + 6 + pi r தூரம் சுத்திட்டு வந்து இந்த இடத்துக்கு வராரு. இங்க ஆரம்பிச்சாரு, இப்படி போய் இங்க ஆரம்பிச்சாரு, இப்படி போறாரு, 2r போயிட்டாரு, இப்படி சுத்தி வந்து pi r தூரம் வந்து இங்க நிக்கிறாரு. அப்ப r + r 2r + pi r. r வெளியே எடுத்துங்க. r × 2 + i. இப்படி எழுதலாம். r × 2 + i அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இல்லை pi + 2 × r யூனிட்ஸ் அப்படின்னு எழுதலாம். pi + 2 × r யூனிட்ஸ். pi + 2 × r யூனிட்ஸ் அப்படின்னு எழுதுங்க. இல்லை இங்கே இது மாதிரி எழுதணும்னா வேற விதமாக எப்படி எழுதணும்னா pi rன்றது லென்த் தானே, அதனால L + 2r எழுதலாம். ஓகே, இது வந்து என்னது? லென்த் ஆஃப் த ஆர்க். இது வந்து என்னது? 2r. L + 2r எழுதலாம். இல்லை pi + 2 × r யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரி, வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்குலர் குவாட்ரண்ட்?
பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்குலர் குவாட்ரண்ட் அப்படின்றத பார்க்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் சர்க்குலர் குவாட்ரண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சர்க்குலர் குவாட்ரண்ட் எப்படி எடுத்துச்சா இப்படி எடுத்துங்க. ஓகேங்களா, இது ஒரு 6 யூனிட், இது ஒரு 6 யூனிட், இது வந்து வட்டக்கோண பகுதியும் வில்லி நீளம். லென்த் ஆஃப் தி ஆர்க், லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் தி குவாட்ரண்ட். ஓகேங்களா, சரி இது எவ்வளோ வரும்? இது இதே ஃபார்முலா வரும், L + 2R இல்லையா. சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்குலர் குவாட்ரண்ட், அதாவது கால் பகுதி, வட்ட கால் பகுதியின் வில்லி நீளம் கேட்டிருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. வில்லி நீளம் கேட்கல, சுற்றளவு கேட்டிருக்காங்க. வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இங்கே ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்களேன். சரி, இல்லைன்னா இங்கே ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து 6 யூனிட் போகிறாரா, அது 6 யூனிட் போகிறாரா, இங்கே ஒரு L யூனிட் வராரா. அப்போ R + R + L, அதுதான் வந்து 2R + Lன்னு எழுதியிருக்கேன். சரி, இந்த லென்த் எவ்வளோவா, அதாவது ஒரு குவாட்ரண்ட்டோட வில்லி நீளம் எவ்வளோ வரும்? மொத்த சுத்தளவுல வட்டத்தோட மொத்த சுத்தளவு 2πrல 4ல் ஒரு பங்கு. அப்போ 2πr/4 ஓகே ப்ளஸ் 2r. ஸோ அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 2 வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? πr/2 ப்ளஸ் 2r. இல்லை 6 வெளியே எடுத்துங்க, π/2 + 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ π/2 + 2 × r யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். செக் பண்ணீங்க. ஸோ அதாவது π/2 + 2 × r யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இப்போ இதுதான் வந்து லாஸ்ட் பகுதி, இன்ட்ரோடக்ஷனில் இதுதான் வந்து கடைசி பகுதி. அதாவது நம்மளோட முன்னோர்கள், அதாவது பழங்கால தமிழர்கள் எந்த அளவுக்கு அறிவுடையவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த செய்யுளில் இருக்கக்கூடிய வரிகள்ல இருந்து நம்மளுக்கு புரிய வருது. அதாவது என்ன செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட புலவர்கள் நிறைய கணக்கு பத்தின பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் கணக்கு அதிகாரம்னு ஒரு செய்யுள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலவர் பாடி இருக்காரு, ஒரு வட்டத்தோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும், பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு செய்யுள் வடிவத்துல சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது அவர் சொன்னது என்னன்னா, முதல்ல அந்த செய்யுள், அந்த செய்யுளோட பேர் எழுதிக்கலாம், கணக்கதிகாரம். கணக்கதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. கணக்கதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதுல அந்த புலவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? வட்டத்தின் பரப்பளவை காணும் வழிமுறையை சொல்லியிருக்காரு. அதாவது அந்த 2 லைன் நான் சொல்றேன், அந்த பாட்டுல இருக்க 2 லைனை சொல்றேன். வட்டத்தரை கொண்டு விட்டத்தரை தாக்க சட்டென தோன்றும் குழி. வட்டத்தரை கொண்டு, நல்லா பாருங்க, வட்டத்தரை, வட்டத்தரை கொண்டு விட்டத்தரை தாக்க, விட்டத்தரை தாக்க சட்டென தோன்றும் குழி, சட்டென தோன்றும் குழி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. வட்டத்தரை கொண்டு விட்டத்தரை தாக்க சட்டென தோன்றும் குழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுல வட்டத்தரை விட்டத்தரைன்னு அவர் என்னத்தை மீன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வட்டத்தரை அப்படின்னு அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, ஆஃப் ஆஃப் தி சர்க்கம்பரன்ஸ், ஆஃப் ஆஃப் சர்க்கம்பரன்ஸ் தான் சொல்றாரு. சுற்றளவுல பாதி, பருதியில பாதி, ஆஃப் ஆஃப் சர்க்கம்பரன்ஸ். விட்டத்தரை என்ன சொல்றாரு? டயமீட்டர்ல பாதி. விட்டத்தரை, விட்டத்தரைனா ஆஃப் ஆஃப் டயமீட்டர். இது தப்பா சொல்லியிருக்காரு. அப்போ குழி என்ன சொல்றாரு? ஏரியா. குழி என்னது இங்கிலீஷ்ல? ஏரியா. சரி, அப்போ ஏரியா ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து குழி எப்படி வருதுன்னு சொல்றாரு, எப்படி தோன்றுன்னு சொல்றாரு. ஏரியா இஸ் ஈக்குவல் டு வட்டத்தரை விட்டத்தரை பெருக்குனா குழி வருமா? சரி, வட்டத்தரை இன்ட்டு விட்டத்தரை. வட்டத்தரை எவ்வளோ? ஆஃப் ஆஃப் தி சர்க்கம்பரன்ஸ். ஆஃப் ஆஃப் தி சர்க்கம்பரன்ஸ் எவ்வளோ? 2πr இன்ட்டு, கரெக்டுங்களா? ஆஃப் இன்ட்டு 2πr. விட்டத்தரை என்னது? விட்டத்தரைனா ஆஃப் தி டயாமீட்டர். சரி, ஆஃப் ஆஃப் தி டயாமீட்டர். சரி, போடலாமா? ஆஃப் 2πr, ஆஃப் 2πr இன்ட்டு ஆஃப் டயாமீட்டர்ல பாதி எவ்வளோ? ரேடியஸ். டயாமீட்டர்ல பாதி எவ்வளோ? ரேடியஸ். ஸோ 2 கேன்சல். பையார் எவ்வளோ? πr ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட் வந்துச்சுங்களா? அவ்வளோதான். இதெல்லாம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் தாத்தாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான எளிதான ஒரு வழிமுறையை ஃபார்முலாவே அவங்க செய்யல சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி, இதோட நம்ம இந்த அறிமுக பகுதியை நிறுத்திக்கலாம். அதாவது அறிமுக பகுதி முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்த பகுதியில் எக்ஸசைஸ் 2.1ல நம்ம கணக்குகளை சால்வ் பண்ண ஆரம்பிக்க போறோம். ரொம்ப நன்றி மாணவர்களே.